இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். திருமலை புத்தர் சிலை விவகாரம் வேண்டத்தகாத செயல்களுக்காக தேரர்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் திருகோணமலையில் பௌத்த பிக்குகளுக்காக நடத்த வேண்டத்தக்க செயற்பாடுகளுக்காக மன்னிப்பு கோருகின்றார் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சீனாவுடனான ஒத்துழைப்பை மேலும் விரிவாக்க நாம் தயார், வெளிவிகார அமைச்சர் விஜித என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கை மாணவர்களுக்கான கட்டணம் பிரிட்டனில் உயரும். பிரித்தானியாவில் உயர்கல்வி பெற விரும்பும் ஆயிரக்கணக்கான இலங்கை மாணவர்கள் தற்போது அங்குள்ள அரசாங்கம் முன்மொழிந்துள்ள 6% கூடுதல் கட்டண உயர்வால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி. வடக்கின் கோரிக்கைகளை அரசு சாதகமாக பரிசீலிக்கின்றது என்பதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. பொருளியல் வினாத்தாள் கசிந்தது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு நினைவு கல்லை திரை நீக்கம் செய்ய மறுத்து வெளியேறிய அமைச்சர் சுனில் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அரசுக்கு எதிராக மேலும் 3 பேரணிகள் நடத்தப்படும், நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. அரசாங்கத்துக்கு எதிராக மேலும் 3 பேரணிகள் நடத்தப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அமைப்பாளரும் எம்பியுமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பாதாள குழுவினரை நீண்ட காலம் தடுத்து வைக்க புதிய சட்டம் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு தொடர்பில் குற்றப்பத்திரிகைகளை சமர்ப்பிக்கவும் நீண்ட காலம் தடுத்து வைப்பது தொடர்பிலும் புதிய சட்டமூலத்தை சமர்ப்பிப்பதற்கு அரசாங்கம் தயாராகி வருகின்றது. நாளை முதல் 29 வரை சவாலான வானிலை, இரு தாளமுக்கங்கள் வங்களா விரிகுடாவில் தீவிர வானிலைக்கு மக்கள் தயாராக வேண்டும், கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உலக விளையாட்டரங்கு நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டது என்கிறதான ஒரு செய்தி. யாழ் விளையாட்டுத்துறைக்கு ரூபாய் 17 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து காரை நகருக்கு பஸ் சேவை இன்று முதல் ஆரம்பம் என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மாவீரர் நினைவாலயம் புதுக்குடியிருப்பில் திறப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. 13 அர்த்தமுள்ள அரசியல் தீர்வாக நாம் ஏற்கவில்லை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அரசமைப்பின் 13வது திருத்தம் அல்லது மாகாண சபை அமைப்பை தேசிய மோதலுக்கு ஒரு அர்த்தமுள்ள அரசியல் தீர்வாக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். 10 லிட்டர் கசிப்புடன் பெண்ணொருவர் கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மாவீரர்களின் பெற்றோர்கள் நாவாந்துறையில் மதிப்பளிப்பு. உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லத்தில் நினைவேந்தல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வவுனியாவில் மாவீரர் வீரவணக்க நிகழ்வு. கார்த்திகை மலர இசை பாடல் வெளியீடு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மாவீரர் பெற்றோர், அதாவது மாவீரர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் முள்ளிவாய்க்காலில் கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. இலங்கை வரலாற்றில் மிகவும் மோசமான ஊழல்வாதியாக அனுர இடம் பிடித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் மிகவும் மோசமான ஊழல்வாதியாக ஒரு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கவே இருப்பார். நான் கூறுவது பொய்யெனில் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுங்கள். ஆதாரங்களுடன் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை என்னால் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் என பிவிதுருகல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். சத்ய சாய்பாபாவின் 100வது பிறந்த தினம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. குழந்தையின் தங்க நகையை திருடிய சிறிய தந்தை கைது. சகோதரனின் குழந்தையிடமிருந்து தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளனர். யாழில் போதை மாத்திரைகளுடன் 4 இளைஞர்கள் கைதாகின்றதான ஒரு செய்தி. மன்னார் பொது மருத்துவமனைக்கு மயக்க மருந்து நிபுணரை நியமிக்க என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஊர்காவல்துறையில் நடமாடும் சேவை, பொதுமக்கள் பலர் நன்மையடைந்தனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்தோர் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்காக கோரப்பட்ட விளம்பரத்தின் அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களையும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கும்படி யாழ் பல்கலைக்கழக பதிவாளருக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அமைச்சர் அறிக்கையில் தமிழ் புறக்கணிப்பு, ஜனாதிபதி அதிருப்தி, திருப்தவும் பணிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புத்த சாசன அமைச்சால் காண்பிக்கப்பட்ட அறிக்கையில் தமிழ் மொழி காணப்படாமை தொடர்பில் அதிருப்தி அடைந்து அது தொடர்பில் அதிகாரிகளிடத்தில் கேள்வி எழுப்பியதோடு தமிழ் மொழி அறிக்கையை வெளியிடவும் நடவடிக்கை எடுத்தார் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 729 பேர் கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. திருமண வாழ்வில் இணைந்தார் ஜீவன் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஹெப் வாகனங்கள் எமக்கு வேண்டாம், நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. மருந்து விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படாது. 350 அத்தியாவசிய மருந்து பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. மருந்து விநியோகத்தில் எந்த நிலை தட்டுப்பாடும் ஏற்படாது என்று சுகாதாரத்துறை பிரதி அமைச்சர்
சர் கன்ஷக விஜயமுனி தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை. தெதுரு அத்துகலு ஆறுகளின் கரைகளை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவர்களை நாட்டில் தக்க வைக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் அறிவிப்பு. மருத்துவர்களை நாட்டில் தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். ரணில் சஜித் இணைவதற்கு நான் பலிகடாவாக தயார், ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஹரின் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, தாந்தாமலையில் பதாதை அகற்றப்படாவிட்டால் தொல்பொருள் திணைக்களத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். மட்டக்களப்பு தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள தொல்பொருள் பதாதையை இன்று திங்கட்கிழமைக்குள் அகற்றாவிட்டால் தொல்பொருள் திணைக்களத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மண்முனை தென்மேற்கு பட்டிப்பிளை பிரதேச சபையின் தவிசாளர் இத்ரேசகுமாரன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தீர்வு கிட்டும் வரை போராட்டம் ஓயாது, முத்துநகர் விவசாயிகள் உறுதி. கிராமங்களை பாதுகாக்க துப்பாக்கிகளை வழங்குங்கள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மண்வெட்டியால் தாக்கியதில் பெண் உயிரிழப்பு. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் 12வது தூண் பகுதியில் ஒரு பெண் மீது நபர் ஒருவர் மண்வெட்டியால் தாக்கியதாகவும் இதில் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாகவும் பொத்துவில் போலீசார் தெரிவித்துள்ளனர். விசேட தேவையுடையோரை ஊக்குவிக்கும் கலை போட்டிகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கண்டி, நுவரெலியா, மாத்திரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. புல்மோட்டை கனியமங்கல் மணல் கூட்டுத்தாபனத்தில் 83 பேருக்கு கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது 9 வளைவு பாலத்துக்கு மின் இணைப்பு பெறுவதில் சிக்கல். இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பில் அழுத்தங்கள். இந்திய பாதுகாப்பு செயலர். உலகளாவிய பாதுகாப்பு சூழல் ஒரு சவாலான கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக இந்திய பெருங்கடல் பிராந்தியம் வேகமாக வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அழுத்தங்களை எதிர்கொள்வதனால் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் தேவை முன்னெப்போதையும் விட இன்று மிக பொருத்தமானதாக உள்ளது என்று இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கடுகண்ணாவை பகுதியில் சீரமைக்கும் பணி ஆரம்பம். சிறையில் இருந்தவாறு இயக்கப்பட்ட போதை வலையமைப்பு சிக்கியது. பூசா சிறைச்சாலையில் இருந்து வழிநடத்தப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு பற்றியதாக தகவல்களை கிரிவத்கொடை போலீஸ் நிலையம் அம்பலப்படுத்தியுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அனர்த்தங்களால் ஏற்பட்ட உயிரிழப்பு 9 அதிகரிப்பு. நிலச்சரிவு எச்சரிக்கையும் நீடிப்பு. காணாமல் போனோர் பற்றிய குழு சோமரத்னவை மீண்டும் சந்திக்கின்றது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. ரணிலுக்கு எதிரான வழக்கு 50 பேரிடம் வாக்குமூலங்கள் சிஐடியினால் பெறப்பட்டன. இன்று முதல் பேருந்து கட்டணத்தை வங்கி அட்டை மூலம் செலுத்தலாம். வங்கி அட்டைகளை பயன்படுத்தி இன்று திங்கட்கிழமை முதல் பேருந்து கட்டணங்களை செலுத்த முடியும். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் மகம்புர பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது என்கிறதான செய்தி. இலங்கை மின்சார பேருந்து திட்டத்தை பரிசீலிக்கிறது சீனா என்கிறதான செய்திகள் இன்று ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, இலங்கையில் நடந்த தமிழின அழிப்பு மிக மோசமான மனித பேரவலம், இதை மறுப்பவர்கள் கொழும்புக்கு திரும்ப வேண்டும். பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் எச்சரிக்கை. இலங்கையில் தமிழின அழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அங்கீகரிப்பதற்கு எந்தவொரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை இலங்கை உயர்ஸ்தானிகரம் எதிர்க்கிறது. இலங்கையில் இனவழிப்பு இடம்பெறவில்லை என்பது போல சித்தரிப்பதற்கும் வரலாற்றை அழிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் விரும்புபவர்கள் கொழும்புக்கே திரும்பிச் சென்று விடலாம் என கனடாவின் பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த செய்தியை பார்க்கையில், கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழீழ விடுதலை புலிகளின் புலிக்கொடியை அங்கீகரித்திருப்பதுடன் அதற்கான பிரகடனத்தை பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்தார். அதற்கமைய நவம்பர் மாதம் 21ஆம் தேதி தமிழீழ தேசிய கொடி நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிகழ்வில் கலந்து கொண்ட பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் உரையாற்றுகையின் பின்னர் புலிக்கொடியை ஏற்றி வைத்தார். அவர் தனது உரையில் சுட்டிக்காட்டிய விடயங்கள் வருமாறு: தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கும் அவர்களது குரல்கள் நசுக்கப்படுவதற்கும் மத்தியில் பிரம்டன் நகரம் தமிழ் மக்களுடன் உடன் நிற்கிறது. தமிழர்கள் அவர்களது அன்புக்குரியவர்களை இழந்திருக்கிறார்கள். துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்டதுடன் பல்வேறு வகையிலும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இனவழிப்பு நாம் வாழும் காலத்தில் பதிவான மிக மோசமான மனித பேரவலமாகும். ஆனால் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை இல்லாது செய்வதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த தமிழீழ கொடி ஏற்றப்படுவதானது
தமிழர்களுக்கு எதிரான இனவழிப்பு தொடர்பான உண்மைகள், அவர்களது கலாச்சாரம், அடையாளங்கள் என்பன அளிக்கப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை காண்பிக்கும் குறியீடாகும். அதே போன்றும் உள்ளக விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீடுகள் குறித்து பேசுகின்றது. ஆனால் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனவழிப்பை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் பற்றியே போதிய அளவு பேசப்பட வேண்டும். இந்த இனவழிப்பு குற்றங்களுக்குடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அதிலிருந்து தப்பிவிடலாம் என கருதினால் அவ்வாறே தப்பிக்க முடியாது என்பதே சர்வதேச சமூகம் கூறுகின்ற பதிலாகும். எமது நகரின் தமிழின அழிப்பு நினைவு தூபி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிராக அரசாங்கத்தின், குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தின் அடிவருடிகள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தகைய செயற்பாடுகள் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதாகும். அது மாத்திரமன்றி இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அங்கீகரிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை இலங்கை உயர்ஸ்தானிகரகம் எதிர்க்கிறது. இலங்கையில் இனவழிப்பே இடம்பெறவில்லை என்பது போல சித்தரிப்பதற்கும் வரலாற்றை அழிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் விரும்புபவர்கள் கொழும்புக்கே திரும்பி சென்று விடலாம். அதேவேளை தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம், தமிழின அழிப்பு நினைவு தூபி, தமிழீழ தேசிய கொடிக்கான அங்கீகாரம் என்பன உள்ளடங்களாக இவ்விடயத்தில் எட்டப்பட்டிருக்கும் கணிசமான அளவு முன்னேற்றம் வரவேற்கத்தக்கதாகும். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தமிழர் விவகாரம் பலரது அவதானத்தையும் பெறும். அத்தோடு வலிமையுடன் மீண்டலும் தன்மையுடனும் தொடர்ந்து குரல் எழுப்பும் பிரம்டன் மற்றும் கனேடிய தமிழ் மக்கள் குறித்து பெருமை அடைகிறேன். நான் தமிழீழ மக்களுடன் என்றும் உடன் நிற்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி வலம்புரியினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் 529 வீரர்களின் விவரங்களுடன் புதுக்குடியிருப்பில் நினைவாலயம் என்று அந்த நினைவாலயம் தொடர்பான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தாயகம் எங்கும் மாவீரர் வாரம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு என்று அந்த மாவீரர் வார அனுஷ்டிப்பு தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உயர்தர பரீட்சை வினாத்தாள் கசிவா சிஐடியிடம் முறையீடு. கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை பொருளியல் விஞ்ஞான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது என குற்றச்சாட்டுகள் சுமந்துள்ள நிலையில் இது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வினாத்தாள் கசிவு தொடர்பில் விசாரணை நடாத்துமாறும் பரீட்சைகள் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்திருக்கிறது. கடந்த வாரம் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்திருக்கிறார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பொருளியல் விஞ்ஞான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த தகவல்களின் அடிப்படையில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசாரணையை நடாத்தி இருக்கிறது. இதன்போது பரீட்சை வினாத்தாள் கசிவானமை தொடர்பில் அல்லது முன்கூட்டியே வெளியானமை தொடர்பில் எந்தவித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் உரிய விசாரணைகள் நடாத்துவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி. முக்கிய குற்றவாளிகளை நீண்ட காலம் தடுத்து வைக்க புதிய சட்டமன்றம் கட்டமிடப்பட்ட செய்தியும், வடக்கில் மழை விடாது பெய்யும் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வடக்கு கிழக்கு கடலில் புலனாய்வு பிரிவினர்களின் கண்காணிப்பு தீவிரம். வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட அனைத்து கடலோர பகுதிகளில் புலனாய்வு அதிகாரிகளின் பூரண கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு தரப்பு தெரிவித்திருக்கிறது என்ற செய்தி. அதே போல பேராசிரியர் துஷ்யந்தி மிகுந்தன் காலமானார் என்ற செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பொறியியல் துறை பேராசிரியர் திருமதி துஷ்யந்தி மிகுந்தன் நேற்று காலமானார். அவரின் மறைவு யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடத்துக்கும் கல்வி சமூகத்துக்கும் பேரிழப்பாகும். அன்னாரின் இறுதிக்கிரியைகள் இன்று முற்பகல் 11 மணி அளவில் மணல்தரை வீதி கந்தரமடத்தில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் நடைபெற்றும் தொடர்ந்து பூதவுடல் யாழ் பல்கலைக்கழகத்தில் பிற்பகல் 1:30 மணி அளவில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டும் பின்னர் கொக்குவில் இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும் என்று அந்த செய்தி. அதே போல யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாகம் அமைச்சர் ஆலோசனை என்ற செய்தி. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அமைந்துள்ள டைவிங் நீச்சல் தடாகத்தை சாதாரண நீச்சல் தடாகமாக மாற்றியமைக்குமாறும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே ஆலோசனை கூறியிருக்கிறார். நீண்ட காலமாக பராமரிப்பற்ற நிலையில் இருந்த யாழ் மத்திய கல்லூரியின் நீச்சல் தடாகத்தை புனர்நிர்மாணம் செய்வதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கிய நிலையில் நேற்றைய தினம் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைப்பதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமே யாழ் மத்திய கல்லூரிக்கு வந்திருந்தார். குறித்த நீச்சல் தடாகம் ஆழம் 17 அடி கூடிய டைவிங் நீச்சல் தடாகமாக இருப்பதால் அது பொருத்தமற்றது என கூறிய அமைச்சர் டைவிங் நீச்சல் தடாகத்தை சாதாரண நீச்சல் தடாகமாக மாற்றி அனைவரும் பயன்பெற ஏற்பாடு செய்யுமாறும் அவ்வாறு செய்ததும் புனரமைப்பு பணியை ஆரம்பிக்கலாம் என்றும் கூறி புனரமைப்பு பணியினை நினைவுகளை திரைநீக்கம் செய்யாமல் நகர்ந்தார் என்று அந்த செய்தி. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்காவின் அமைதி திட்டம் ஏற்காவிடின் விளைவு விபரீதமாகும், ரஷ்ய ஜனாதிபதி புடின் எச்சரிக்கை என்ற செய்தியும், புதிய சாதனை படைத்த டைட்டானிக் பயணியின் தங்க கடிகாரம் என்ற ஒரு செய்தி. அதே போல ஜப்பானுக்கு பதிலடி கொடுப்போம், ஐநாவுக்கான சீனா பரபரப்பு கடிதம் என்ற செய்தியும் காணப்படுகிறது.
தொடர்ச்சியாக மகாத்மா காந்தி யாழ்ப்பாணம் வந்து 98 ஆண்டுகள் நிறைவு என்று இந்திரபாலா அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி பேருந்து நிலையத்தில் போதைப் பொருள் விழிப்புணர்வு என்ற புகைப்படம் தாங்கி செய்தி. மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு. வடக்கு கிழக்கு தாயக உறவுகளுக்கு கை கொடுக்கும் இலக்கியா தென்றல் அமைப்பின் ஏற்பாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை பூநகரி கிராஞ்சி பிரதேசத்தில் மாவீரர்களுடைய பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது. கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியில் கார்த்திகை மலரை இசைப்பாடல் வெளியீடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும், அது அவசியம். ஸ்கொட்லாந்து முதலமைச்சரிடம் பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தும். இலங்கை வாழ் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டியதின் அவசியத்தையும் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறை ஒன்றின் தேவைப்பாட்டினையும் பிரித்தானிய தமிழர் பேரவை உறுப்பினர்கள் ஸ்கொட்லாந்து முதலமைச்சர் ஜோன் ஸ்விக்னியிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி. சீரற்ற காலநிலையால் இதுவரை 9 பேர் உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசிஸ் தொடரின் முதல் டெஸ்ட் 100 ஆண்டுகளின் பின்னர் திரும்பியது வரலாறு. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் ஆசிஸ் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலியா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும். முத்தரப்பு T20 போட்டி இலங்கைக்கு தொடர் தோல்வி என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கத்திற்குள் எதிர்ப்பது மட்டும்தான் எங்களின் கடமையா என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். உள்நாட்டு செய்திகளுக்குள் ஊடக அடக்குமுறைகளுக்கு எதிராக உரிய நீதி கிட்ட வேண்டும், ரவிகரன் எம்பி வலியுறுத்து என்ற செய்தியும். விசேட பேருந்து சேவை இன்று அங்குரார்ப்பணம். சங்கானை, சண்டிலிப்பாய் மற்றும் காலநகர் பிரதேச மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் 782 வழித்தட பேருந்து சேவையில் புதிய இணைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு மருந்துகளை விற்றால் சட்ட நடவடிக்கை. அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையை விட அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்வோர் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும். ரணிலின் பிரிட்டன் விஜயம் 50 பேரிடம் வாக்கு மூலம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ரில்வின் சில்வாக்கு எதிராக பிரிட்டனில் போராட்டம். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வாவின் பிரிட்டன் விஜயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் போராட்டங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மாகாண சபைக்கு பதிலாக விரைவில் புதிய முறைமை, இந்தியா செல்லும் ரில்வின் சில்வா கலந்துரையாடுவார் என தகவல். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமை மையப்படுத்தி பதிலீடு செய்யும் பிரிதொரு முறைமை தொடர்பாக ஆலோசித்து வருகின்றது என்றும் இந்தியாவுக்கு செல்ல உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா இது தொடர்பில் அங்கு கலந்துரையாடுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன என்கிறதான இந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். விவசாய பீட பேராசிரியர் துஷ்யந்தி காலமானார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. உள்ளக விளையாட்டரங்கு பழைய பூங்காவில் அடிக்கல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வெளியானதா வினாத்தாள் CIDயில் முறைப்பாடு. தற்போது நடைபெற்று வரும் காப்போத்து உயர்தர பரீட்சையின் பொருளியல் வினாத்தாள் பரீட்சைக்கு முன்னரே கசிந்துள்ளது என்று வெளியாகியுள்ள தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது என்கிறதான செய்தி. விஷமத்தனமான கருத்துக்களை நிறுத்த வேண்டும் கஜேந்திரகுமார் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் காட்டம். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுடனான சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி சமஷ்டியை வலியுறுத்தியது. ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று எந்த விதத்திலும் நாம் கூறவில்லை. அவ்வாறு இருக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விஷமத்தனமான கருத்துக்களை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். குற்றக்குழு உறுப்பினர்களை தடுத்து வைக்க புதிய சட்டம் நடவடிக்கை எடுக்கிறது அரசாங்கம் என்கிறதான இந்த செய்தி. 17 வயது மாணவர்கள் 2 போதை மாத்திரையுடன் கைது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் நீச்சல் தடாக சீரமைப்பில் குழப்பம், திரை நீக்காது சென்றார் அமைச்சர் என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி. மழை தொடரும் என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பலம் காட்ட உள்ள எதிர்கட்சிகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தை தனித்தும் கூட்டாகவும் முன்னெடுப்பதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. புதிய லைசன்ஸ் பிப்ரவரிக்குள் அச்சிடல். அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களும் அடுத்த பிப்ரவரி மாதத்துக்குள் அச்சிடப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மருத்துவர்கள் வெளியேற்றம் தடுக்க வேண்டியது கட்டாயம் சஜித் சுட்டிக்காட்டு. நுகேகுட கூட்டத்திற்கு இடையூறு செய்யவில்லை ஆளும் தரப்பு தெரிவிப்பு. சீரற்ற காலநிலை 9 பேர் உயிரிழப்பு. நாம் இலங்கையர் உணர்வை எந்த அரசும் விதைக்கவில்லை அரியநேந்திரன் தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு நாம் இலங்கையர் என்ற எண்ணக்கருவை ஆட்சி செய்த கடந்த கால அரசுகளோ
தற்போதைய அனுர அரசோ ஏற்படுத்தவில்லை என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு என்கிறதான ஒரு செய்தி. வங்கி அட்டைகளூடாக பேருந்து கட்டணம் இன்று முதல் ஆரம்பம். போதைக்கு பணத்தை பெற குழந்தையின் நகை திருட்டு உறவினர் கைது. ஏழாலையில் கசிப்பு விற்பனை செய்த பெண் சிக்கினார் என்கிறதான ஒரு செய்தி. மின்சார பேருந்துகள் சீனாவால் உதவி திட்டம். இலங்கைக்கு மின்சார பேருந்துகளை வழங்குவதற்கான உதவி திட்டத்தை சீனா பரிசீலித்து வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஷென்ஹாங் தெரிவித்துள்ளார். 827 மில்லியன் டாலர் 9 மாதங்களில் முதலீடு என்கிறதான ஒரு செய்தி. ஆட்டோ பஸ் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. 10 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. சுத்தமான குடிதண்ணீரின்றி ஆபத்தில் கிளிநொச்சி மக்கள். சுத்திகரிக்கப்பட்ட குடிதண்ணீர் விநியோகிக்கும் கிளிநொச்சி குளத்திற்கு பெருமளவு கழிவுகள் வந்தடைவதனால் சுத்தமான குடிதண்ணீர் பெறுவதில் கிளிநொச்சி மக்கள் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மாவட்டங்களை நோயாளிகளாக மாற்றாமல் உரிய துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் மு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மாவீரர்களின் பெற்றோர் வள்ளிப்புணத்தில் கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மாகாணங்களின் அதிகாரங்கள் அரசால் திட்டமிட்டு புறக்கணிப்பு, கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு. மாகாணங்களுக்கான அதிகாரங்களை தொடர்ந்து புறக்கணித்து மத்திய அரசாங்கம் சிறந்தது என்ற நிலைப்பாட்டை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் மத்தியில் அரசாங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்து இலங்கையர் தினத்துக்கு வலுச்சேருங்கள் ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. முல்லை மீனவர்கள் கவனவீர்ப்பு பேரணி என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன.